ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம நீண்ட தூர பயணத்தின் போது குறிப்பாக சொல்லணும்னா மலையில், அதாவது ஹில் ஸ்டேஷனில் நம்ம பயணிக்கும் போது நம்ம செய்யும் சிறு தவறுகள் என்னென்ன, ஹில் ஸ்டேஷனுக்கு எந்தெந்த வண்டி திணறுது, எந்தெந்த வண்டி ரொம்ப இலகுவாகவே பயணிக்குது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஜீப் வந்து ரொம்ப இலகுவாகவே பயணிக்கும். மற்ற வாகனங்கள்லாம் எப்படி திணறுது, அதுக்கப்புறம் நம்ம எப்படி பார்க்கிங் செய்யணும், இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஹில் ஸ்டேஷனில் இன்றைக்கி பெரும்பாலானோர் முதல்ல வாகனம் வாங்கினவுடனே வெளியே ஒரு டூர் போகலான்னு பிளான் பண்ணுவோம். அதில் ஹில் ஸ்டேஷன் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அங்கே ஒரு ஓட்டுற எக்ஸ்பீரியன்ஸே ஒரு தனி. ஸோ எல்லாருமே ஹில் ஸ்டேஷனில் பயணம் செய்கிறதுக்கு விரும்புவோம். அந்த மலை சாலைகளில் வளைச்சி நெளிச்சு ஓட்டுறதுக்கு ரொம்பவுமே ஆர்வமாக இருப்போம். அந்த மாதிரி சாலையில் இப்போ வாகனங்கள்லாம் அணிவகுத்த மாதிரி போகுது. கரெக்டாக அவங்க லேண்டில் பயணங்களை செய்கிறாங்க. அதாவது ஆல்ரெடி நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க டிரைவர்ஸ்க்கு நல்லாவே தெரியும், அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த லேண்ட்லே பயணத்தை செய்கிறாங்க. ஆனால் சிலரோ ஃபோட்டோஸ்க்காக, அதாவது நம்ம ஒரு சாலையில் பயணிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நல்ல ஒரு ஸ்பாட் வந்துருச்சு, ஃபோட்டோஸ் எடுக்கணும், நல்ல சினிமாட்டிக்கான ஃபோட்டோஸ் எடுக்கணும்னு நிறுத்துவோம். ஆனால் அந்த பார்க்கிங்கை இந்த ரோட்டில் பார்த்திங்கன்னா 2 சைடும் கார்னர் எட்ஜ் லைன் கொடுத்துருப்பாங்க. அந்த எட்ஜ் லைனுக்கு அந்த பக்கம் தான் நிறுத்தணும். அதை தவிர்த்துட்டு ரோட்டுக்குள்ளே நம்ம டயர் வர மாதிரி நிறுத்துறது, மற்ற வாகனங்களுக்கு இடையூறு செய்வது, இது நமக்கே விபத்துக்குள்ளாகும். இப்போ பொதுவாக குறிப்பாக சொல்லணுன்னா அந்த ரெட் கலர் காரை பாருங்கள். அதாவது அந்த லாங் ஷாட்டில் ஒரு கார் தெரியும். அந்த கார் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறதுனால எவ்வளோ டிராஃபிக் இருக்குன்னு மட்டும் பாருங்கள். அதாவது டிராஃபிக் ஆன கூட பரவாயில்ல, ஆனால் அதனால் பெரிய ஆக்சிடெண்ட்ஸ் கூட ஆகலாம். இது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ஸ்லோப்பு. எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃப்ரண்ட்டில் போய் காமிக்கிறேன். இவ்வளோ பெரிய ஸ்லோப்பில் அந்த காரை, அதுவும் ஒரு கால்வாசி ரோடை மறைச்ச மாதிரி நிறுத்தினா அந்த வாகனங்கள் வர்றதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஆப்போசிட்லேருந்து இது பக்கா ஸ்லோப்பான இடம்னால வாகனம் ரொம்ப அதிவேகத்தில் இயங்கும். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கனரக வாகனங்கள் வரும்போது வெயிட்டோடு வரும். இந்த கார் இப்படி நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தால் எப்படி அந்த வாகனம் மற்ற வாகனங்கள்லாம் ஈஸியாக பாஸ் செய்ய முடியும்? ஆட்டோவே எவ்வளோ தூரம் கிராஸ் பண்ணி ஏறி வருது பாருங்கள். வந்தாலும் அந்த லேண்ட்குள்ளே அவர் வந்துட்டார். அந்த காரை பாருங்கள், அதுவும் ஃபுல்லாக ஏறி தான் அந்த வாகனத்தை கிராஸ் செய்து வருது. இந்த ஜீப்பெல்லாம் எங்கேயோ ஃபுல் ஸ்பீடில் வராரு வித் லோடோட. அவர் ஒரு எக்ஸ்பர்ட்டான டிரைவர் போல். அவர் ஃபுல்லாகவே லாங் கட் அடித்து வந்துட்டுருக்காரு. ஸோ இந்த மாதிரி இடத்துல தான், அதாவது ஆரம்பத்தில் பிகினர்ஸ் செய்யும் மிஸ்டேக்ஸ் என்னென்னா, அந்த காரை பார்த்துட்டு நிறுத்தி வைக்க நம்ம மேலே இடிச்சிட்டு போகுதுன்னு ரொம்ப லாங்காக கட் அடிப்பாங்க. அந்த நேரத்தில் ஆப்போசிட்டில் வர வாகனம் ஸ்லோப் டவுன்னால் ஸ்பீடாக வரதுனால ஆக்சிடெண்ட் ஏற்பட நேரிடும். ஸோ இதில் எல்லோரும் கவனம் தேவை. இதில் பார்த்திங்கன்னா நம்ம எத்தனையோ வாகனங்களை கிண்டல் பண்ணுவோம். இதெல்லாம் பட்ஜெட்டட் வாங்கணும், மைலேஜ் தராது, இதெல்லாம் புல் இருக்காது, 3 சிலிண்டர் 4 சிலிண்டர் நிறைய பிரச்சனை இருக்குது. ஆனால் எதுவாக இருந்தாலுங்க, இங்கே மேக்ஸிமம் ஆல்டோ தான் அதிகமாக இந்த ரோடை கவர் பண்ணுது. ஆல்டோ ஆகட்டும், வேகனர் ஆகட்டுமே ரொம்ப ஸ்மூத்தாகவே இந்த ஹைவேஸில் திணறாமல் பயணம் செஞ்சுட்டு வருது. ஸோ மாருதி ரக கார்களை தாராளமாக வாங்கலாம். ஏன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. ஹில் ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் அருமையாக சூப்பராகவே அதோட பயணத்தை அது கடமையே செஞ்சுட்டு வருது. இப்போ இந்த ஸ்லோப்பில் பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ்க்காக நிற்கிற ஒரு குரூப்ஸே இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா இந்த பஸ்ஸெல்லாம் ஃபுல் வெயிட்டில் வருது. அதாவது ரொம்பவே ஸ்லோவாக வந்துச்சு. நம்ம பார்க்கும்போது அவ்வளோ வெயிட்டோடு அந்த ஹில் ஸ்டேஷனில் பயணிக்கும் போது முன்னாடி ஒரு வாகனம் பார்க் செஞ்சுட்டு ஃபோட்டோ ஷூட் எடுக்கலாம்னு நிறுத்திட்டாங்கன்னா என்ன ஆகும்? அப்போது அந்த வாகனம் போகிறதுக்கு இடமே கொடுக்காதபடி ஆயிரும். ஸோ அவங்க சடன் பிரேக் செய்ய நேரிடும், இல்லைனா ஸ்லோ பண்ண நேரிடும். பின்னாடி வர கார்கள் புதிதாக ஓட்டுறீங்கன்னா அந்த வாகனம் ஸ்லோவாக வர பார்த்து நீங்களும் ஸ்லோ பண்ணுவீங்க. எவ்வளோ நேரம் தான் ஸ்லோ பண்ண முடியும்? கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நீங்களும் பிரேக் பண்ண வேண்டியிருக்கும், ஹேண்ட் பிரேக் போட வேண்டியிருக்கும். அடுத்தது நீங்கள் ஹேண்ட் பிரேக்கை ரிலீஸ் பண்ணிவிட்டு அந்த கார் எடுக்கிறதே உங்களுக்கு டாஸ்க் ஆகும். ஸோ ஹில் ஸ்டேஷனில் ட்ரைவ் பண்ணுறவங்க பக்கத்தில் அருகாமையில் இருக்க ஸ்லோப்பில் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கிளச்சு, ஆக்சிலேட்டர், அந்த ஏபிசி கால்குலேஷனை கரெக்டாக பண்ணிவிட்டு நல்ல ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பெரிய ஹில் ஸ்டேஷனுக்கெலாம் வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்கள் வாகனங்களை நீங்கள் ஈஸியாக பயணம் செய்யலாம். அதை தவிர்த்துட்டு எடுத்த உடனே, அதாவது வாகனம் ஓட்டணும்னு ஆசையில் ஹில் ஸ்டேஷனில் பயணத்தை மேற்கொண்டுட்டிங்கன்னா இந்த மாதிரியெல்லாம் இடையூறுகள் இருக்குதுன்னு சொல்ல வரதுக்கு தான் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதாரணமாக இருக்கும். இப்போ ஆல்ரெடி இங்கே இவங்கெல்லாம் ட்ரைவ் பண்ணுறவங்களாம் எக்ஸ்பர்ட்டானவங்க. இப்போ நம்பர் பிளேட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய கேஎல் தான். ஏன்னா நம்ம இருக்கிற இடமே கேஎல் தான். ஸோ இங்கே கேரளா வாகனங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே இதே மாதிரி மலைப்பாங்களே அவங்க பயணம் செஞ்சதுனால அவங்களுக்கு இலகுவாக இருக்கும். ஆனால் இதில் திணறது மேக்ஸிமம் டூரிஸ்ட் தான். இப்போ ஒரு காரை பாருங்கள், நம்மளுக்கு வலதுபுறம் ஒரு எல்லோ போர்டு ஒன்று நிற்கும்.
அந்த கார் பார்த்திங்கன்னா எங்கே நிறுத்தி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். ஆரம்பத்தில் நம்ம பார்த்த மாதிரி அந்த ரெட் கலர் அந்த கார் எப்படி ரோடை வந்து கால்வாசியாக மறைச்சிருந்துச்சோ இதுவும் ஓரளவு மறைச்சி தான் நிற்குது. அதாவது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட்டான ரோடு தான். ஸோ சேஃப்டி வந்து ப்ரிகாஷனாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இருந்தாலும் இது தவறு தான். இவங்க ஸ்பாட்டை நோக்கி பயணிக்கிறாங்க. அதாவது ஸ்பாட்டை பார்த்த உடனே நிறுத்துகிறாங்க, அந்த இடத்துல ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க. பட் ஆனால் அது எவ்வளோ ஆபத்தானதுன்னு தெரியல. சில நேரங்களில் இதுதான் ஒரு பெரிய பெரிய விபத்துக்கு வழிவகை செய்யும். ஸோ புதிதாக வர டிரைவர்கள் இதை பார்த்து ஏறுவதும், ஆப்போசிட்டில் வர வாகனங்களுக்கு இடம் கொடுக்கணுமேன்னு சொல்லிட்டு ஒதுங்குறதும், சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் ஆகலாம், அவங்க வாகனங்கள் எது வேணாலும் பிரச்சனை நடக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இவங்க ஃபோட்டோ ஷூட்டுக்காக நிறுத்தியிருக்காங்க. எந்தளவுக்கு ரோட்டில் வாகனத்தை ஏற்றி நிறுத்தி வச்சுருக்காங்க. ஆப்போசிட்டில் கீழேருந்து வர கனரக வாகனம் வெயிட்டோடு வந்துச்சுன்னா என்ன ஆகும், இந்த ஸ்லோப்பில் வர ஆப்போசிட்டில் வாகனம் ஸ்பீடோடு வந்துச்சுன்னா என்ன ஆகும்னு கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். ஏன்னா இங்கே பாருங்கள், ஸ்லோப்பில் எவ்வளோ ஸ்லோவாக அந்த வாகனம் ஏறும். ஏன்னா ஏற முடியாது, திணறிட்டே ஏறும். ஸ்லோப்பில் இறங்குற வாகனம் ஸ்பீடாக போகும். இங்கே குழந்தைகளை கூட்டிகிட்டு நடுவில் கிராஸ் பண்ணுறதும் சரி, ஃபோட்டோக்காக டக்கு டக்குன்னு பாஸ் பண்ணுறதும் சரி, ரொம்ப கவனம் தேவை. இதுவும் அதே மாதிரி ஒரு ஸ்லோப்பான இடம் தான். அந்த லாரி, அதாவது பார்த்திங்கன்னா ஒரு மினி சின்ன வேன் மாதிரி சொல்லலாம். அந்த வேன் ஆகட்டும் சரி, முன்னாடி நிற்கிற அந்த டாடா ஏஸ் போன்ற வாகனமும் சரி, அந்த ரோட்டை நல்லாவே மறைச்சிட்டு நின்றுச்சு. இப்போ அங்கேருந்து வர வாகனங்கள் இதை கிராஸ் பண்ணி தான், இது ஒரு எஸ் பெண்டுன்னே சொல்லலாம். இந்த பெண்டில் பார்க்கிங் கிடைக்கணும்னு சொல்லிட்டு போட்டுட்டு போயிடுறாங்க. ஸோ மற்ற வர வாகனங்களுக்கெல்லாம் எந்தளவுக்கு அது இடையூறாக இருக்குன்னு புரிகிறதில்ல நம்ம மக்களுக்கு. ஏன்னா சில பேர் வந்து ஈஸியாக அதை கிராஸ் இது போயிடுவாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க. ஆனால் புதுசாக வர பிக்னர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஒட்டி எடுப்போம், அதாவது ஒட்டியே நம்ம இடத்துக்கு உண்டானது லெஃப்ட்லேயே நம்ம கிராஸ் பண்ணுவோன்ட்டு சொல்லி போவாங்க. இது மேலே ஒன்று பேனிக் ஆகலாம், இல்லைனா அந்த இடத்துல சடன் பிரேக் செய்யலாம், இல்லை உடனே ஒரு ரைட் ஒன்று எடுக்கலாம். ஸோ ஆப்போசிட்டில் ஒரு வாகனம் விபத்துக்குள்ளாகும், இல்லை இவங்களுக்கே ஏதாச்சும் விபத்து ஏற்பட நேரிடும். ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வாகனங்களை ஹில் ஸ்டேஷனில் பயணம் செய்கிறது மூலிமா நம்மளோட வாகன பயணமும் ரொம்பவே அருமையாகவும் இனிமையாகவும் இருக்கும். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதாவது ஹில் ஸ்டேஷனில் நிறைய பேர் ட்ரைவ் பண்ணியிருப்பீங்க, உங்களோட அனுபவங்கள் எது இருந்துச்சுனாலும் நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், அதை பற்றி பேசலாம். மூணாரின் அழகிய வீடுகளை பாருங்கள். மலைகளுக்கு மேலே இருக்கும் வீடுகள், மலையே தொட வந்துவிட்டது இந்த வீடுகள்லாம். இந்த அழகிய காட்சிகளை நம்மளும் பார்த்துட்டு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஷேர் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் லைக்கில் மட்டும்தான் நம்மளுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு உந்துதலாக இருக்குன்றதை என்றைக்குமே மறந்துடாதீங்க. நானும் உங்கள் மீதும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். பாய்.